வணக்கம் எவ்ரிஒன். ஸோ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். 3 டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த 3 டேபிள் வச்சு தான் நம்ம வந்து இந்த கூகுள் சீக்வல் அதாவது பிக்வரியை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் பேசிக்ஸ்லேருந்து. ஸோ இது கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேபிள்ஸ் என்ன, இந்த டேபிள் என்ன டேட்டா இருக்குது, எந்த மாதிரியான டேட்டா இருக்குங்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன் மாதிரி, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைமரியாக யூஸ் பண்ண போகிற டேபிள் வந்து எம்ப்ளாயீஸ் டேபிள். இந்த எம்ப்ளாயீஸ் டேபிள் என்ன டேட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸோட டேட்டா இருக்கும். எம்ப்ளாயி நேம், அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அவங்களோட லாஸ்ட் நேம் இதாக இருக்குது. ஸோ இதில் ஸ்கீமாங்கிறது என்ன அப்படின்னா, என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத அதோட டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த ஸ்கீமாவில் இருக்கும். அப்புறம் இந்த டீட்டெயில்ஸில் வந்து என்ன இருக்குன்னா, அந்த டேபிளோட ஐடி அண்ட் எப்போ கிரியேட் பண்ணோம், எப்போ டேட்டா இன்செர்ட், அதே மாதிரி இந்த டேட்டா இன்செர்ட் பண்ணுறது. இப்போதைக்கு நமக்கு வந்து டேரெக்டாக டேபிளில் டேட்டா இருக்குது. இந்த டேபிளுக்கு எப்படி டேட்டா வருதுன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஃபார் நவ் வி ஆர் கோயிங் டு ப்ராசஸ் த டேட்டா. ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை நம்ம எப்படிலாம் ப்ராசஸ் பண்ண போகிறோம், அதுக்கு நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைங்கிறதா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வேறு எந்த டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் ஹோல்ட் ஃபார் டைம், நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளை கிளிக் பண்ணிங்கனாலே ஸ்கீமா டீட்டெயில்ஸ், அப்புறம் ப்ரிவியூவில் வந்து அதில் என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு வி கேன் சி. ஓகேவா? ஸோ இதில் ஸ்கீமானா ஜஸ்ட் அதோட காலம் நேம்ஸ் மட்டும் இருக்கும். எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதோட டைப் என்ன. டைப்புங்கிறது வந்து ஜஸ்ட் இந்த எம்ப்ளாயி ஐடிங்கிற காலமில் இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த டேட்டா டைப்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்டிஜர்னா நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்னா கேரக்டர்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் டேட் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எம்ப்ளாயி ஐடிஸில் நம்பர் இருக்கும். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நம்ம ஐடி இருக்கும்ல, எம்ப்ளாயி ஐடி. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், அவங்களோட லாஸ்ட் நேம், அவங்களோட மெயில் ஐடி, அப்புறம் ஃபோன் நம்பர், ஹையர் டேட்டு, எப்போ ஹையர் பண்ணாங்க, அவங்களோட என்ன ஜாப்பில் இருக்காங்க, என்ன ஜாப் ஐடி, அவங்களோட சேலரி என்ன, அவங்களோட கமிஷன் பிசிடி என்ன. கமிஷனா இப்போ சேல்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கமிஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ். அவங்களோட மேனேஜர் யார், அந்த எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்னன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஓகேவா? இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்கா. ஸோ அவங்களோட டிபார்ட்மெண்ட் நேம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்காது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ஸில் தான் இருக்கும். இதில் வந்து அதே மாதிரி ஸ்கீமா டீட்டெயில்ஸில் வந்து அந்த டீட்டெயில்ஸ், ஐ மீன் டேபிள் ஐடி எப்போ கிரியேட் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸ்டோரேஜ் இன்ஃபோ இதில் வந்து ஜஸ்ட் 27 ரோஸ் தான் இருக்குது. பைட்ஸ் 865 61 பைட்ஸ் தான் டேட்டா இருக்குது. ஓகேவா? ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி, எம்ப்ளாயிஸ் டேபிள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி இருந்ததா. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவ்யூவில் போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி 90, அதாவது இந்த நீனாங்கிறவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 90ல் இருக்காங்க. ஓகேவா? அப்போ 90னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே இருக்குது, இந்த இருக்குது எக்ஸிக்யூட்டிவ். அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ். அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மேனேஜர் இருப்பாங்களா, அந்த மேனேஜரோட ஐடி 100. அது வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிளில் பார்க்கணும். அவங்களோட லொக்கேஷன், இந்த இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம லொக்கேஷன்ஸ் டேபிளில் பார்க்கலாம். 1700 சம்திங். ஸோ இந்த இருக்குது. சியாட்டலில் இருக்காங்க, அமெரிக்காவில் தான் இருக்குது, சியாட்டலில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டேட்டா டேபிள், அதோட டேட்டா. ஸோ இதை வந்து நம்ம இந்த டேட்டாவெல்லாம் நம்ம எப்படி ஃபெச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இதில் ஒரு 107 ரெக்கார்டு தான் இருக்குது. பட் ஆனால் ரியல் டைமில் வந்து ஒரு டேபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கம்மியான டேட்டாவும் இருக்கலாம், இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவும் இருக்கலாம். ஸ்டோரேஜும் வந்து ஜிபிஸ் டிபிஸ் பெராபைட்ஸ்லேயும் இருக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு குயிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த data which we are going to use for upcoming tutorials. நன்றி.